செல்ஃப் பிலீவ். ஓகேங்களா? சுய நம்பிக்கை. நம்மள நம்ம நம்பணும். ஓகேங்களா? நம்ம மேல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும். இங்க நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பிசினஸ் கிடைச்ச உடனேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் சேருவாங்க, யாராவது சேருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆள் சேருவாரு, இல்ல இவங்கெல்லாம் ஏரியால பெரிய ஆளு, இல்ல இவர் வந்து ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, காலேஜ்லயும் வந்தா பெரிய ஆளு, இல்ல ஆபீஸ்லயும் இவர் தான் முக்கியமான ஆளு, இவர் சேர்ந்தாருன்னா எல்லாத்தையும் சேர்த்திடுவாரு, இல்ல யாரை சேர்த்தனா நிறைய பேரை சேர்த்துவாங்க அப்படின்னு தான் நம்ம தேடுறோம். அடுத்தவங்க மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். கட்டுங்களா? பிலீவ் யுவர் செல்ஃப். இப்ப நம்ம டீம்ல வந்து ஒரு 4 பேர் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. ஓகேங்களா? நீங்க உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் ரொம்ப சூப்பரா பண்றவங்களை நினைச்சுக்கோங்களேன். அதுல ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரா பண்றவர் யாரு? யார் உங்க டீம்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யாருங்க? நான் கேக்குறேன். உங்க டீம்லயே உங்களுக்கு கீழே உங்க டீம்லயே உங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் யாரு? நீங்க ஒருத்தர் நினைச்சு இப்ப ஒருத்தர் சொல்லுவீங்களா? யாரோ ஒருத்தர் நீங்க டார்கெட் பண்ண மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு, ரொம்ப 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 முக்கியமான ஆளு. இவர் இல்லைன்னா இந்த பிசினஸே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி நீங்க மனசுக்குள்ள இப்ப யாரையாவது நீங்க டார்கெட் பண்ண மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. இப்ப நான் கேக்குறேன், அந்த நபர் இல்லைன்னா நீங்க இந்த பிசினஸ் பண்ண மாட்டீங்களா? பண்ணணும். உங்க டீம்லயே நீங்க இப்ப ஒருத்தர் உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள், இவர்தான் ரொம்ப சூப்பரா பண்றாரு, இவர்தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறீங்க இல்லையா? உண்மையாலுமே அப்படி நினைக்கிறதே தப்புங்க. நம்ம டீம்லயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் யார் தெரியுமா? நம்ம தான். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான பவர்ஃபுல் லீடர் யார் தெரியுமா? நீங்க தான். உங்க டீம்லயே ரொம்ப ரொம்ப வெறியான ஃபயரான லீடர் யார் தெரியுமா? நீங்க தான். அப்போ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லீடர்ஸ் நல்லா பண்ணணும், சூப்பரா இருக்கணும், நல்லா ரெகுலரா ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும், ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு கீழே ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணிட்டு இருக்கிற லீடர் திடீர்னு பண்ணலைன்னா வருத்தப்படுறீங்க. உங்களுக்கு கீழே ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணிட்டு இருக்கிற லீடர் நீங்க தாங்க. நீங்க பண்ணலைன்னா தாங்க உங்களுக்கு பிரச்சனை. நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால வந்து நீங்க தான் உங்க டீமோட மிகப்பெரிய ஒரு சூப்பர் மேனே, முக்கியமான ஆளே, பவர்ஃபுல் லீடரே. அதனால நீங்க உங்களை நம்புங்க. அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை உங்க மேல வைங்க. உங்களுக்கு கீழே எத்தனை பேர் நல்லா பண்ணாலும் சரி, அவங்க எல்லாரோட ரொம்ப சூப்பரா பண்ணக்கூடிய முக்கியமான லீடர் யாருன்னா நீங்க தான். அப்ப உங்க டீம்லயே ரொம்ப ரொம்ப சூப்பரா நல்லா பண்ணிட்டு இருக்கிற லீடர் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. அடிச்சு சொல்றேன். எனக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான லீடர் யார் தெரியுமா? நான் தான். அப்ப நான் இங்க பண்ணலைன்னா அது மாதிரிதான். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப 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 நம்பர் 1 லீடர் அவர் பண்ணாதான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பா அந்த லீடரே நீங்க தான். அப்ப நீங்க பண்ணாதான் நீங்க சக்சஸ் பண்ண முடியும். நீங்க இந்த பிசினஸ் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா செல்ஃப் டவுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் பேசிட்டு இருக்கேன். கட்டுங்களா? உங்களுக்கு உங்க மேல டவுட்டே இருக்கக்கூடாது. இந்த பிசினஸ்ல நம்ம சாதிப்போமா, சக்சஸ் பண்ணுவாங்கிற ஒரு துளி டவுட் கூட இருக்கக்கூடாது. நம்ம சாதிப்போமா, சக்சஸ் பண்ணுவோமான்னு பின்னாடி திரும்பி பார்த்தாரு கண்டிப்பா நான் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி நான் இந்த பிசினஸ்ல சாதிக்க போறேன், என் லைஃப் மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட ஒரு நம்பிக்கையோட பண்ணுங்க. பெருசா ட்ரீம் பண்ணுங்க. நான் இந்த பிசினஸ் மூலமா கண்டிப்பா நான் வந்து கார் வாங்க போறேன், வீடு வாங்க போறேன், என் லைஃப் மாறப்போகுது, கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நான் சாதிக்க போறேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்குள்ள. ஏன்னா நீங்க தாங்க உங்க டீமோட பெரிய லீடர், முக்கியமான லீடர். அந்த லீடர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்ம எப்படிங்க நம்ம வந்து உங்களுக்கு கீழே ஒரே ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க இந்த பிசினஸ் விட்டு போவீங்களா? போக மாட்டீங்களா? அந்த ஒருத்தரே நீங்க தாங்க. அப்ப நம்ம எப்பயுமே இந்த பிசினஸ் விட்டு போக கூடாதுங்க. அப்பதாங்க இதுல சாதிக்க முடியும். சக்சஸ் பண்ண முடியும், நம்ம மிகப்பெரிய லெவல்ல போக முடியும். நமக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஏங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணலைன்னா அப்புறம் யாருங்க வந்து ஹெல்ப் பண்ணுவா? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நம்புங்க. இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா இந்த பிசினஸ்ல நீங்க உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் பண்ணாலும் சாதிக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கீழே யாராவது வந்து பண்ணிட்டாங்கன்னா நீங்க சம்பாரிச்சிடலாம், சக்சஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? இப்ப எனக்கு கீழே வந்து எத்தனையோ பேர் லேக்ஸ்ல இன்கம் பண்றாங்களா? அவங்க எல்லாம் எனக்கு கீழே டைரக்டா இருக்கக்கூடிய லீடரா? கிடையவே கிடையாது. எனக்கு கீழே பல பேருக்கு கீழே தான் அவங்க இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு மேல எத்தனையோ பேர் ஐடி போட்டிருக்காங்களே, அவங்களாம் ஏன் பிசினஸ் பண்ணல? அவங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் லீடர் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவோ அக்குமுலேட்டிவ் PV மாசம் வந்துட்டு தானே இருக்கு. ஏன் அவங்களால சம்பாதிக்க முடியல? ஏன் அவங்களுக்கு இன்கம் போல? உங்களுக்கு கீழே லீடர் வந்துட்டா மட்டும் நீங்க சம்பாதிச்சிட முடியாது. உங்களுக்கு கீழே PV வந்துட்டா மட்டும் உங்களுக்கு இன்கம். நீங்க ஃபர்ஸ்ட் தயாரா இருக்கணும். உங்களுக்கு இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னு தெரியணும். இந்த பிசினஸ் நீங்க முழுசா நம்பணும். நீங்க இறங்கி வேலை செய்யணும். செல்ஃப் பிலீஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பிசினஸ்க்கு. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் டாப். அது இருந்தாதான் அடுத்து எல்லாமே பண்ண முடியும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்கிட்ட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த பிசினஸ்ல நான் அதெல்லாம் தெளிவா இருக்கேன். இன்னைக்கு கூட எனக்கு இந்த பிசினஸ் வந்து நான் வந்து ஐடியா எடுக்கணும்னா கூட சரி, இல்லை இந்த பிசினஸ் எந்த ஒரு வேலையை செய்யணும்னாலும் என்னால செய்ய முடியும். நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன், இந்த வேலையெல்லாம் இனிமேல் என்னால செய்ய முடியுமா அப்படிலாம் நான் நினைச்சதே இல்லை.
இன்னைக்கு ஒரு லீடருக்கு ஐடி எடுக்கணும், இல்ல ஐடி எடுக்கிறதுக்காக ஏதாவது வந்து ஒர்க் பண்றதோ, இல்ல வந்து அவங்களுக்காக என்ன பண்ணி தரணும் எல்லாமே எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு செய்ய தெரியும். கரெக்ட்டுங்களா? எல்லாத்துலயும் நம்மளால முடியும், நமக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்மளால எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாது. எதா இருந்தாலும் கத்துக்கணும். நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம மேல இருக்கணும். நமக்கு கீழ இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சூப்பரான லீடர், எல்லாமே தெரிஞ்ச ஒரு லீடர்ன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? அவர் யாருன்னா அவர் நம்ம தான்.